வணக்கம் வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா, கேரளா ஆலப்புழா அப்படிங்கிற இடத்துல திருவிழா அப்படிங்கிற இடத்துல மகாதேவன் ஆலயத்தில் இருக்கேன். இது ஒரு அற்புதமான ஆலயம். இதுதான் அந்த ஆலயங்க. அழகா நான் ஆலயத்துக்கு பின்னாடி நிற்கிறேன். அப்படியே சூரிய பகவான் உதிச்சு வர்றாரு. அற்புதமான ஆலயம், பழங்கால ஆலயம். இந்த ஆலயத்தில் அங்கே ராகு கேது எல்லாம் இருக்குது. இங்கே ஒரு பழமையான நாகதாளி மலர், நாகலிங்க மலர்னு சொல்லுவாங்க, நாகதாளி மலர்னு சொல்லுவாங்க. மலர் பெரிய மரம். ஆனால் அந்த மரத்தில் எல்லாம் எதுவுமே காய்க்காது. மரத்துக்கு கீழே அந்த வேர் பகுதி மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும்தான் நாகம் எப்படி இருக்கும் அந்த மாதிரிக்கு வேர்கள் வந்திருக்கும். பாருங்க, வேர்கள் வந்திருக்கும். அந்த வேரில் இருந்து இந்த மலர் நாகலிங்க மலர். உள்ள பாருங்க, சிவபெருமான் இருக்கிறாரா. லட்ச நாகங்கள் அவருக்கு கொடை பிடிக்கிற மாதிரி சிவபெருமான் இருக்கிறாரு. லட்ச நாகங்கள் அவருக்கு கொடை பிடிக்கிற மாதிரி இருக்கு. அதனால தான் இவருக்கு இந்த மலருக்கு நாகலிங்க மலர்னு சொல்லுவாங்க, நாகதாளி மலர்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, ஒரு தேனி தேன் குடிச்சிட்ருக்கு இந்த மலரில். எப்படி ஒரு அற்புதமான காட்சி. எப்படி ஒரு அற்புதமான காட்சி. எவ்வளோ நல்லா இருக்கு. நிறையா மலர்கள் இருக்குது. சிவபெருமான் எல்லா உயிர்களுக்கும் சொந்தக்காரர்.